வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு ஒன்று பார்க்க போறோம். சந்திரமங்கள யோகம். சந்திரமங்கள யோகம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி வரப்போகுது, எந்த காலகட்டத்தில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்துல இருந்து ஜூலை வரைக்கும் 45 நாட்கள் இந்த சந்திரமங்கள யோகம் இருக்க போகுது. அதாவது கேந்திர ஸ்தானத்தில் உங்களுடைய சந்திரன் துலாம் ராசியில இருக்கு. கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 1, 4, 7, 10 இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய அந்த மங்கள காரகனாகிய செவ்வாய் இருக்கும்போது இந்த சந்திரமங்கள யோகம் கிடைக்குது. இந்த சந்திரமங்கள யோகம் உங்களுடைய துலாம் ராசியில சந்திரன் இருக்கார். சமசப்தம ஸ்தானத்துல 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது இந்த சந்திரமங்கள யோகம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போது, அடுத்தடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு லைக்ஸும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் என்னை ஊக்குவிப்பதற்காக, என்னுடைய ஜோதிட தகவல்களை ஊக்குவிப்பதற்காக எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் பட்டன். அதனால நீங்கள் தாராளமாக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல்கள்லாம் நான் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரமங்கள யோகம் ஜூன் மாதத்தில் ஏற்படுத்து. அந்த ஜூன் மாதத்துல இருந்து 45 நாட்கள் உங்களுக்கு இந்த சந்திரமங்கள யோகம் உங்களுடைய தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக, கடன் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தடைகளை எல்லாத்தையுமே தகர்க்க போகுது. இது நாள் வரைக்கும் தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு நேரம்னு சொன்னால் இந்த சந்திரமங்கலம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம்தான். இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய தடைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க. ஆனாலும் இந்த ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசே வெறுத்து போச்சு. ஏண்டா இந்த வாழ்க்கை வாழறோம் நம்ம, இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கோம், என்னுடைய ஜாதகம் இப்படியே தான் இருக்குமா, எனக்கு வேற மாற்றங்களே வராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கவலையே படாதீங்க. நீங்க மனித குலத்தில் பிறந்த ஒரு ஞானிகள். இந்த துலாம் ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் யாரை எந்த இடத்துல வச்சுக்கணும், யாரை எப்படி யார்கிட்ட எப்படி பேசணுன்றது இந்த துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட இருந்து நம்ம பெரிதாக கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய நீங்க மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானிகள். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான விடிவு காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரமங்கலம் யோகம் ஏற்படக்கூடிய நேரத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பதவிகள் காத்துட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்னு சொன்னா அது இந்த காலகட்டத்துல தான் நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருப்பீங்க, ஒருத்தருக்கு உண்டான ஒரு செலவை இன்னொருத்தர் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனசுல பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்மளும் வேலைக்கு போய் இந்த மாதிரி எல்லாருக்கும் செய்யக்கூடாதா, அவங்களே பொறுப்பெடுத்துட்டு செய்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனமாகப்பட்டது ரொம்ப ஒரு வேதனையில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வருமானம் பத்தலை, அதனால நீங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இப்போ உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது, உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தகுதியை பெறப்போகிறீங்கன்னு தான் சொல்லணும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கடந்த காலத்துல இரத்த கண்ணீர் தான் விட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு இரத்த கண்ணீர் இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லை. அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு நடைப்பிணமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க வேலைக்கு. எனக்கு இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையை வச்சுட்டு போறீங்க தெய்வத்துக்கிட்ட. ஆனா அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா கல்லா நிக்குது, ஒன்றுமே காதுல கேட்ட மாதிரியே இல்லை, அப்படியே நிக்குது, எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு
அந்த சந்திரமங்கல யோகமாகப்பட்டது இந்த 2 மாதத்திற்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த அலுவலக ரீதியாக கொடுக்க போகுது. நீங்க மாற்றம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்கங்க. ஆனா உங்களுடைய மனசு அந்த மாற்றத்தை விரும்பாம இருக்கு. உங்களுடைய மூளை வந்து மாற்றம் செய்யணும், நம்ம இதிலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய முழுமையான ஒரு ஒப்புதலோட, மனதோட ஒப்புதலோட இல்லாத நிலைமையில இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் நிகழாம தடைகளே வந்துட்டுருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். நீங்க துணிஞ்சு இறங்க போறீங்க, தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது வளர்ச்சின்னா பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய வளர்ச்சி. எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான். என்னுடைய கடன் அடைஞ்சா போதும் மேடம், எனக்கு வேறு எந்த விதமான ஒரு சௌகரியமே வேண்டாம், நான் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை, எனக்கு வந்து ஒரு சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு கடன் அடைஞ்சா போதும், என்னுடைய குழந்தைங்கள் நல்லா இருந்தால் போதும் தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குது, என்னுடைய தசாபுத்தி சரியில்லையா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தியை ஆய்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு நிறைய கோச்சார நிலவரப்படி நல்லது நடக்கும்போது இன்னும் சில பேருக்கு மாற்றங்கள் நிகழாமையே இருக்குன்னா அதற்கு முழுமையான காரணம் 100% காரணம் உங்களுடைய தசாபுத்தி மட்டுமே. அந்த தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படியும் நல்லது நடக்கிறதுக்கு ஒரு 100% உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரமங்கலம் மங்கள யோகம் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க, மேடம் நான் வந்து வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதே சமயத்தில் எனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டே நான் தொழிலும் செய்யலாமா, இந்த மாதிரியான 2 விஷயங்களை நான் செய்யலாமா, வேலைக்கு போய்கிட்டே நான் ஒரு சின்ன அளவில் ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக தொழில் செய்யலாம், வேலையும் செய்யலாம். 2 உத்தியோகத்திலிருந்து 2 வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உறுதுணையாக இருக்க போது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒரு கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம். இந்த சந்திரமங்கல யோகமாகப்பட்டது முழுமையாக உங்களுடைய ஜாதகத்திற்கு முழுமையாக மாறுபடும். உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி, அதற்கு இந்த சந்திரமங்கல யோகம் எப்படி உறுதுணையாக இருக்குதுன்றதை நீங்கள் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.